ஹலோ கைஸ், நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் சீரீஸ்ல டாபிக் 10, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நல்லா கவனிங்க, நீங்க கத்துக்க போறது உங்களோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறது. அப்ப இன்ட்ரெஸ்ட் வேணும்னா பிரின்சிபல் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க கண்டுபிடிக்க போறது உங்களோட இன்ட்ரெஸ்ட் வேணும்னா PNR by 100. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே மொத்த அமௌண்ட் வேணும்னா அமௌண்ட்னா நீங்க திருப்பி கொடுக்கறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க அமௌண்டோட ஃபார்முலா பிரின்சிபல் இன்டூ 1 plus R by 100 whole part n. சேம் திங், பிரின்சிபல் R for rate of interest, N for number of years. ஆனா இதுல நீங்க கண்டுபிடிக்க போறது உங்களோட அமௌண்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க தான் என்ன பண்ணிருக்கணும், அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை லெஸ் பண்ணிருக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ் அப்படின்னா, லெட்ஸ் சே பிரின்சிபல் 1000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. இதை நம்ம SIக்கும் கால்குலேட் பண்ண போறோம், CIக்கும் கால்குலேட் பண்ண போறோம். நல்லா கவனிங்க, 1000 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்காரணத்து கொண்டும் வட்டிக்கெல்லாம் வட்டி போடாது. 1000 ரூபாய்க்கு 10%, அப்போ ஃபர்ஸ்ட் இயர் 100 ரூபாய் கட்டிருப்பீங்க. செகண்ட் இயர் 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபாய். தேர்ட் இயர் 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபாய். ஸோ சால்வ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கும், 300. அப்ப நீங்க எவ்வளவு வட்டியா கட்டிருப்பீங்கன்னா 300 ரூபாய் வட்டியா கட்டிருப்பீங்க. இது இந்த ஃபார்முலால போட்டுடலாம். SI is equal to principal 1000 ரூபாய், rate of interest 10%, number of years 3 by 100. ஸோ கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் 300ன்னு வந்திருக்கும். அமௌண்ட் வேணும்னா பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ உங்க ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும், 1300ன்னு வந்திருக்கும். இதே விஷயத்த CIல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இயர்ல இதுலயே ஒரு மாற்றம் வந்திருக்காது. 1000 ரூபாய்க்கு 100%னா 100 ரூபாய். செகண்ட் இயர் 1000 ரூபாய்க்கு 100%னா 100 ரூபாய் பிளஸ் இதோட வட்டி 100 ரூபாய்க்கு 10%னா 10 ரூபாய். வட்டிக்கு வட்டி போடுறதுதான். 10% தானே வட்டின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட வட்டிக்கு ஒரு 10%, 100 ரூபாய்க்கு 10%னா 110 ரூபாய். அப்ப இதோட வட்டி எவ்வளவு வந்திருக்கும், 110 ரூபான்னு வந்திருக்கும். இப்ப தேர்ட் இயர் அதே 100 ரூபாய் அப்படியே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இயரோட வட்டிக்கு வட்டி 10 ரூபாய், செகண்ட் இயரோட எண்டோட வட்டிக்கு வட்டி. செகண்ட் இயர்ல எவ்வளவு வந்திருக்கீங்க, 110 ரூபாய். அதுக்கு ஒரு 10%னா எவ்வளவு கட்டியிருப்பீங்க, 11 ரூபாய் கட்டியிருப்பீங்க. அப்ப இது எவ்வளவு வந்திருக்கும், 121ன்னு வந்திருக்கும், அவ்வளவுதான். அப்ப இதை மூணுத்தையும் சேர்த்தாதான் 3வது வருஷம் கிடைக்கும். 331. அப்ப உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, CA என்னன்னு பாத்தீங்கன்னா 331. அமௌண்ட் என்ன பண்ணிருக்கணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்கணும். ஸோ 1331ன்னு வந்திருக்கும். இதை நீங்க இந்த ஃபார்முலால கூட அப்ளை பண்ணிருக்கலாம். பிரின்சிபல் எவ்வளோ, 1000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ அப்ப LCM எடுத்தா 110/100ன்னு டைரக்டா எடுத்துக்கலாம். ஹோல் பவர் எத்தனை இயருக்கு, 3 இயருக்கு. ஸோ 3 இயர் எழுதுறேன். 11/10 11/10. ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 30க்கு 30 கேன்சல் ஆயிருக்கும். 11 11s are 121. 121 into 11 1331. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க கண்டுபிடிக்கிறது உங்க அமௌண்ட் தானே சொன்னேன். அமௌண்ட் இவ்வளோ. அப்ப இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணிருப்போம், அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிருப்போம். அப்படின்னா 331. ஸோ வட்டியை அப்படியே ஃபிக்ஸடா வச்சுக்கிறதுக்கு பேரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்றதுக்கு பேரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, சம்ஸ்குள்ள பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், Vijay invests principal of rupees 3 lakh in a fixed deposit for 2 years. The rate at which he invests is 20%. What will be the interest earned by him at the end of the investment? So இது simple interest தான், direct loop. உங்களோட பிரின்சிபல் எப்பயுமே 100%. இதை மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. உங்க பிரின்சிபல் எப்பயுமே 100% தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 20%. அப்ப 2 வருஷம் கட்டிருப்பீங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் கட்டிருப்பீங்க, 40%. அப்ப இந்த 40% தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 100% உங்களுக்கு தெரியும். ஏன்னா பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும் 3 lakhன்னு. யார் வேணுமோ அவங்க மேல, யார் தெரியுமோ அவங்க கீழே, இன்டூ அவங்களோட வேல்யூ.
அப்ளை பண்ணீங்கன்னா you will get the answer. 2020 cancel. 4 3s are 12. இங்க ஒரு 0, இங்க 3 0. டோட்டலா 4 0. அப்ப அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 1,20,000 கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். என்ன பண்ணோம்? பிரின்சிபல் எப்பயுமே 100%. அதுல டவுட்டே வேணாம். எனக்கு ஒரு வருஷத்துக்கு 20%னா 2 வருஷத்துக்கு 40%. இப்படி கூட போடலாம். 3 லட்சம் ரூபாய். ஸோ 10% அப்படின்னா 30,000 ரூபாய். 40%னா இன்டூல 4. சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா 1,20,000. இப்படி கூட போட்டுருக்கலாம். எப்படி போட்டீங்கன்னா இது கேட்க சேம் ஆன்சர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். அக்ஷய் வந்து 4 வருஷத்துக்கு பணம் போடுறான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. சர்டைன் ரேட் அது எனக்கு என்னன்னு தெரியாது. இஃப் த ரேட் வந்து இன்க்ரீஸ் பை 5% அப்படின்னா he would have fetch 1,500 more. ஒருவேளை 5% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தானா அவனுக்கு 1,500 அதிகமா கிடைச்சிருக்கும். அமௌண்ட் borrowed அப்படின்னா பிரின்சிபல் கேட்கலாம். ஸோ நான் டைரக்டா ஷார்ட்கட் தான் வரேன். பிரின்சிபல் எப்பயுமே எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கும்னு சொன்னேன்? 100%. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தா 1,500 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதானே சொல்றாங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தா 4 வருஷத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 20%. அப்ப அந்த 20% தான் அவங்க எவ்வளவுன்னு சொல்றாங்க? 1,500. எனக்கு என்ன தேவை? பிரின்சிபல். அப்படின்னா 100% தேவை. நீங்க எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். 20 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 100. அப்ப இதையும் 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 7500 7,500. இல்ல அப்படின்னா யார் வேணுமா அவங்க மேல 100% வேணும், யார் தெரியுமா அவங்க கீழே இன்டூ அதோட வேல்யூ. இப்படி போட்டீங்கனாலும் you will get the same answer. அவ்வளவுதான். என்ன பண்ணும்? இதுதான் இருக்கிறதுல ஈஸி ட்ரிக். என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு மேம் அப்புறம் ஃபார்முலாஸ்லாம் வச்சிருக்கோம்னா ஃபார்முலாஸ்ல வச்சாலும் இதே ஆன்சர் தான் வரக்கூடாது. அதை விட இது கொஞ்சம் ஈஸிங்கிறதுனால இந்த மெத்தட் டைரக்டா போடுறோம். ஒரு வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா 4 வருஷத்துக்கு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப அந்த 20% தான் உங்களுக்கு 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தருது. அப்ப பிரின்சிபல்னா என்ன சொன்னோம்? 100%. அப்ப அந்த 100% எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். A person invests sum of money in 2 banks 1 yearக்கு. முதல் இதுல 2% தரான் 10%க்கு. ரெண்டாவது இது வந்து 3% தரான் 200% 20%க்கு. If the interest earned in the second partல அவன் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் earn பண்ணிருக்கானா 6,000 ரூபாய். எனக்கு தேவை ஃபர்ஸ்ட் பார்ட். சிம்பிள் திங்மா, டைரக்டா வாங்க. 2:3. ரெண்டுமே 1 இயருக்கு தான். அது பிரச்சனையே இல்லை. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல். இப்படியே எடுத்துக்கலாம். 2 ரூபா 3 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரேன். இது 10%, இது 20%. ஓகேவா? இப்போ டைரக்டா பாருங்களேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு தெரியும் எவ்வளோ 6,000. நார்மலா யோசிங்க. 3 பங்குன்னு வச்சுக்கோங்க. 20%. PNR/100 தானே இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. எனக்கு இயர் வந்து ஒன்று தான். அதை எழுதினாலும் ஒன்று தான், எழுதாம இருந்தாலும் ஒன்று தான். அப்ப டைரக்டா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். பிரின்சிபலையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும். 60%. 60% தான். அப்ப 6,000 ரூபாய். எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட். அப்ப இது 2, இது 10. அப்ப 20%. 10% 2 வருஷத்துக்கு 2 பங்குக்குன்னா 2 × 10 20. இப்ப நார்மலா யோசிங்களேன். 60% 6,000 ரூபாய்னா 20% எவ்வளவு வந்திருக்கும்? 2,000 ரூபான்னு வந்திருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளவா இருந்திருக்கும்? 2,000 இருக்கும். டைரக்டா எடுத்துக்கலாம். இதுல ஒரே ஒரு விஷயம், n வந்து காமன். இதுலயும் 1 தான், இதுலயும் 1 தான். ஒரு வருஷத்துக்கு தான் எடுக்கிறீங்க. PNR/100 தான் உங்களோட இன்ட்ரெஸ்டோட ரேட்டு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 60% 6,000 ரூபாய் தருதுன்னா 20% 2,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான் மேட்டர். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க நீங்க யோசிச்சீங்கன்னா. A person invests a certain amount of money at 8% per annum for 3 years at simple interest. If the invested amount is 3,000, then find the simple interest at 5% per annum for the same number of years. So என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்சன் எவ்வளவு அமௌண்ட் போடுறான்னு தெரியாது. 8% 3 வருஷத்துக்கு போடுறான். If the invested amount 3,000 ரூபாய் இருந்துச்சுன்னா then find the என்ன சொல்றாங்க? இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 3,000 ரூபாய் இருந்துச்சுன்னா then find the simple interest for 5% per annum for the same number of years அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா ஆக்சுவலி இது ஈஸி. இந்த லைனே வேணாம் நம்மளுக்கு. ஒரு நீங்க இன்வெஸ்ட் பண்றது 3,000 ரூபாய். அப்ப 5% சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ். சேம் நம்பர்ஸ்னா இதுல 3 இயர்ஸ்னா இதுலயும் 3 இயர்ஸ்க்கு கேக்குறாங்க.
3 இயர்ஸ்க்கு 5%னா இது எவ்வளவு கொடுத்துருக்கும் 15%. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்றாங்க பிரின்சிபல், தட் இஸ் யுவர் 100%. யார் வேணுமா அவங்க மேல, யார் தெரியுமா அவங்க கீழே, இன்டு அவங்களோட வேல்யூ, அவ்வளவுதான் மேட்டர். 2020 கேன்சல். அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும் 415 வந்திருக்கும். என்ன பண்றாங்க 3000 ரூபாய் போடுறீங்க, 5% 3 வருஷத்துக்கு என்னன்னு கேக்குறான். பிரின்சிபல் எப்பயும் நான் என்னன்னு சொன்னேன் 100%ன்னு சொன்னேன். அப்ப அந்த 100% கொடுத்துருக்கான். You have to calculate 15%. சால்வ் பண்ணீங்கன்னா you will get the answer. எப்படி 15 சொன்னோம் 5% 3 வருஷத்துக்குனா 15%, அவ்வளவுதான் மேட்டர். இல்ல அப்படின்னா நீங்க ஃபார்முலால கூட போட்டுக்கலாம். SI is equal to PNR by 100. பிரின்சிபல் 3000 ரூபாய், N 3 years, R 5% by 100. நீங்க இதை கேன்சல் பண்ணி வந்திருந்தீங்கன்னா you get the same answer. 1650 is invested at the simple interest at the rate of 30% per annum for 6 years ன்னு சொல்றாங்க. What will be the total amount at the end of the investment period? Simple thing மா. Total investment. Simple, நல்லா கவனிங்க. அமௌண்ட் கேக்குறாங்க. Total amount at the end of the investment. உங்களுக்கு எண்டிங்ல என்ன கிடைக்கும்னா நீங்க போட்ட பணம், that is your principal, அதுக்கு ஒரு வட்டி. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் உங்களோட எண்டிங் பீரியட்ல நீங்க வாங்குவீங்க. அதுதான் கேக்குறோம். 1650 தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப this is your principal. Principal எவ்வளவு பர்சன்டேஜ் 100%. எனக்கு இப்ப அமௌண்ட் தேவை. அமௌண்ட்னா என்னது principal plus interest. Principal 100%, அது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட் வருவோம் 30%. எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்றான் 6 வருஷத்துக்கு. அப்ப 3 6 are 18. அப்ப 180% என்னன்னு கேக்குறோம். அப்ப டோட்டலா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கும் 280% வந்திருக்கும். அவ்வளவுதான். 100% 1650னா 280%. 280 எப்படி வந்துச்சு அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளோ 100%. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு 30%னா 6 வருஷத்துக்கு 180%. அது மூலியமா தான் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. அப்படியே அப்ளை பண்ணுங்க. யார் வேணுமோ அவங்க மேல. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா அதுல பாருங்க, ஆல்ரெடி பர்சன்டேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். யார் வேணுமோ அவங்க தூக்கி மேல, யார் தெரியுமோ அவங்க கீழே, இன்டு அவங்க வேல்யூ. ஒரு 0 1 0 1 0 1 0 என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the answer. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். 165 into 28. 8 5s are 44. 8 6 are லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சா போதும். 8 5s are 44. 8 6 are 48 plus 4 52. 5 இருக்கு. 2 5s are 10. ஸோ எண்டிங் நம்பர் 20ல எண்ட் ஆகணும். 20ல எண்ட் ஆகுற ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும் 4620. எப்படி ஈஸியா கால்குலேட் பண்றோம், இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் பிரின்சிபல்னு சொல்லுவோம். அப்ப 100% தான் அது கொடுத்துருக்காங்க. எனக்கு 30%ங்கிறது 6 வருஷத்துக்குன்னா அதுவே வட்டி எவ்வளவு கொடுத்துருக்கும் 180% கொடுத்துருக்கோம். அப்ப 100% பிளஸ் 180%னா அவ்வளவு வந்திருக்கும் 280%. அப்ப அந்த 280% தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். 280% தெரிஞ்சு. If the simple interest on the certain amount at the rate of 15% for 3 years வந்து 1350. What will be the simple interest for the next 2.5 years? அடுத்து இருக்க 2.5 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதுவும் ஈஸி தான். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா கண்டுபிடிக்கலாம். லிசன், 3 வருஷத்துக்கு இவ்வளவு கொடுக்குதுன்னா 2.5 வருஷத்துக்கு அப்ப இன்ட்ரெஸ்டும் சேம் தான். இன்ட்ரெஸ்டையும் விட்டுருங்க. 3 வருஷத்துக்கு இவ்வளோ. அப்ப இதை முதல்ல 3ஆல டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் ஆகுமா? ஆகும். இது எத்தனை டைம் 4 டைம், மிச்சம் 1 5 டைம் 0. அப்ப ஒரு வருஷத்துக்கு 450 அர்த்தம். 2.5 வருஷத்தை எப்படி பிரிக்கலாம்? முதல் வருஷம் 450, ரெண்டாவது வருஷம் 450, இன்னும் ஒரு அரை வருஷம். அரை வருஷம்னா இதுல பாதி. அப்ப எவ்வளவு வந்திருக்கும் 225. 450 plus 450 900. 900 plus 225 1125 வந்திருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா நெக்ஸ்ட் 2.5 இயர்ஸ் தானே கேக்குறாங்க. அப்ப இன்ட்ரெஸ்டும் என்னவா தான் இருந்திருக்கும், சேமா தான் இருக்கும். 3 வருஷத்துக்கு 1350 வந்து இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் 450. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாறவே போறது இல்லைன்னு சொன்னேன். அன்லெஸ் யூ சேஞ்ச் யுவர் இன்ட்ரெஸ்ட். இது இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகல, அது அப்படியே தான் இருந்திருக்கும். அப்ப 2.5 வருஷத்தை எப்படி பிடிக்கலாம்? ஒரு வருஷம் அரை வருஷம். ஒரு வருஷத்துக்கு 450 ரூபா, ரெண்டாவது வருஷத்துக்கு 450 ரூபா,
மிச்சம் இருக்க அரை வருஷம், ஒரு வருஷத்துக்கு 450 ரூபானா அரை வருஷத்துக்கு 225 ரூபா. அப்ப டோட்டலா ஆட் பண்ணா ஆன்சர். என்னால மேம் பாடுக்கு வந்து ஈஸியாவே ஈஸியாவேங்கிறது நீங்களா டிசைட் பண்றது. ஏன்னா மேம் பாடுக்கு இந்த மெத்தட்லயே சொல்றாங்கன்னா இது ஈஸியா இருக்கிறதுனால அது நடத்துறேன், அவ்வளவுதான். 2000 வந்து பிரிச்சு கொடுக்குறீங்க 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்ல அண்ட் ரிமைனிங்கா வந்து 7% வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்டைன் ஆஃப்டர் 1 year இஸ் rupees 125. ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிடைச்ச மொத்த டோட்டல் 125 அப்படின்னா find the amount that is invested in 6% அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள் ட்ரிக், லிசன். 2000 ரூபாய் இருக்கு. 2000 ரூபாயில ஒருத்தருக்கு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு என்ன கொடுத்துருப்பீங்க? 2000 minus x. 100 ரூபாய் வச்சிருக்கேன், ஒருத்தவனுக்கு 40 ரூபாய் கொடுக்குறேன், இன்னொருத்தவனுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பேன்? 60 ரூபாய். அதே லாஜிக். ஸோ எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 6% தான் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட். 6%, 7%. நம்பர் ஆஃப் இயர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பிரச்சனையே இல்லை. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into x 6x. இதை மல்டிபிள் பண்ணுறேன். பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் ப்ராக்கெட் இருக்கும். 7 2s are 14, 14,000 minus 7x equal to. ஸோ PNR by 100. டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 100 இருக்கும். ஏன்னா இயர் தான் சேம் ஆயிடுச்சுல, அதனால நான் எழுதுல. ஈக்குவல் டு உங்களோட இது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் 125. அவ்வளோதான் மேட்டர். ஸோ மைனஸ் எக்ஸ் 14,000 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12500. ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தால் ப்ளஸ் ஆயிருக்கும். ப்ளஸ் 12,500 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தால் மைனஸ் ஆயிருக்கும். 14,000ல 12,500 போனுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ வந்திருக்கும்? 1,500. அப்போ நீங்கள் 6%ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவா இருந்திருக்கும்? 1,500. அப்போ 7%ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னவா இருந்திருக்கும்? 500 இருந்திருக்கும். அவ்வளோதான். பிரின்சிபல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது 2000 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 6%, 7% ரெண்டுமே ஒவ்வொரு இயருக்கு தான். PNR by 100, 1 into x into 6 by 100 இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக நான் 100 போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். இதை நீங்கள் பிரித்து எழுதணும்னா x into 6 into 1 by 100. ஏன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து தான், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதை 2000 மைனஸ் எக்ஸ் இன்டூ 7 into 1 by 100 இப்படி எழுதுற மாதிரி இருக்கும். நான் இதை தான் இவ்வளோ ட்ராக் பண்ணாமல் டைரெக்டாக எழுதி வச்சிருக்கேன், அவ்வளோதான் மேட்டர். நெக்ஸ்ட் ஒன், find the ratio between simple interest of 2 years and difference between compound interest to simple interest of 2 years. Actually இதுவே ஒரு ஃபார்முலா. difference between compound interest and simple interest for 2 yearsக்குன்னு சொன்னா இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம். வேற எதுக்குமே அப்ளை ஆகாது இந்த ஷார்ட்கட். principal into r by 100 the whole square. principal into r by 100 the whole square. அப்படி பார்த்தோம்னா ரேஷியோ பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் இன்டூ 2 வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்கான். PN 2 வருஷத்துக்கு, R தெரியாது, டிவைடட் பை இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் CA அண்ட் SI அதுக்கு என்ன ஃபார்முலா அங்கே எழுதியிருக்கேன்? பிரின்சிபல் இன்டூ R by 100 the whole square. இங்கே ஒரு 100 வந்திருக்கும், அவ்வளோதான். ஏன் இந்த 100 அப்படின்னா PNR by 100 இங்கே ஒரு 100 இருக்கும் இல்லையா, அதுதான் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு அது எந்த ரேஷியோவில் இருக்கான்? 40:1. அவ்வளோதான். Pக்கு P கேன்சல். இதை எப்படி எழுதிருக்கலாம்னா 2R டிவைடட் பை 100 இன்டூ R ஸ்கொயர், R இன்டூ R. டினாமினேட்டர் மேலே போனுச்சுன்னா 100 இன்டூ 100. அப்போ ஒரு 100க்கு ஒரு 100 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு 40/1. ஒரு ஆருக்கு ஒரு ஆறு என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. 2ஐயும் 40ஐயும் அடிச்சா இது 20, 20ஐயும் 100ஐயும் அடிச்சா 5. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும்? 5%ன்னு வந்திருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ வந்துருச்சு? 5ன்னு வந்துருச்சு. ஈஸியாக இருக்கு இல்லையா? இந்த ஒரே ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்குன்னு சொன்னால் மட்டும் தான் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகும், இல்லாட்டி அப்ளை ஆகாது. நீங்கள் பாட்டுக்கு 3 இயருக்கு 3 போட்டுக்கலாமான்னா இல்லை, அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. ஸோ எஸ்ஐயோடது PNR by 100, பிரின்சிபல் இன் R by 100 by கீழே CI மைனஸ் SIக்கு பிரின்சிபல் இன்டூ R by 100 the whole square ஈக்குவல் டு 40/1.
இதை தான் நான் சால்வ் பண்ணி எடுத்து எழுதியிருக்கேன். அவ்வளோதான் மேட்ரு. நெக்ஸ்ட் ஒன், a person lends some amount 9,000 on simple interest at 10% for 3 years. Find the difference in the interest received by him if he had lent the same sum on in compound interest for 20% per annum for 2 years. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரே ஒரு ட்ரிக் சொல்றேன். 2 வருஷமா இருந்துச்சுன்னா 2 இயர்ஸ்க்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது 2 இயர்ஸோட டிஃபரன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும். இதுல இது 3 இயர், இது மட்டும் தான் 2 இயர்ஸ். நான் இப்ப சொல்லி கொடுக்குற ஃபார்முலாவே எதுக்குன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்குன்னு கேட்டாங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் அப்படியே எழுதுங்க. முதல் வருஷம் 20%, ரெண்டாவது வருஷம் 20%, 20 into 20 400, டினாமினேட்டர்ல மட்டும் ஒரு 100 கொடுப்போங்க. அவ்வளவுதான். முதல் வருஷம் 20, ரெண்டாவது வருஷம் 20, 20 into 20 400, டினாமினேட்டர்ல மட்டும் என்ன போட்டுறீங்க 100. ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயர் 20%, செகண்ட் இயர் 20%. ஃபர்ஸ்ட் இயரோட வட்டிக்கு ஒரு வட்டி போட்டிருக்கோம், 20க்கு ஒரு 20%னா 4. அந்த லாஜிக் தான். ஸோ 2 இயர்ஸ்க்குன்னு கேட்டா மட்டும் இதை அப்ளை பண்ணுங்க. 3 இயர்ஸ்க்குலாம் கேட்டா இதை அப்ளை பண்ண முடியாது, போட்டுதான் ஆகணும். ஸோ 2 இயர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதை லாஜிக் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுவே உங்களுக்கு 15 கேட்குறான் ஃபார் 2 இயர்ஸ். சிஐலனா ஃபர்ஸ்ட் இயர் 15, செகண்ட் இயர் 15, 15 15 சார் 225, டினாமினேட்டர் என்ன போட்டிருப்பேன் 100. மேலே 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிருக்கலாம். 15 + 15 30, 30 + 2 32.25% வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ சாம்குள்ள போகலாம். ஸோ 9,000 10%, 3 வருஷத்துக்கு 9,000, 10%னா 900. ஒரு வருஷத்துக்கு அப்ப 900னா 3 வருஷத்துக்கு 2,700. அவ்வளவுதான். இது எதுல? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நான் இப்ப அதே சம் தான், 9,000 தான், சேம் சம் தான். ஆனா 20% 2 வருஷத்துக்கு. 20 என்ன எழுதுனானே, ஃபர்ஸ்ட் இயர் 20, செகண்ட் இயர் 20, 20 into 20 400, டினாமினேட்டர்ல 100. சால்வ் பண்ணீங்கன்னா 44%. அப்ப இதுல 44% எவ்வளவு? 2 0 2 0 கேன்சல், 0, 9 4s are 36, 3, 9 4s are 36 plus 3 39. எனக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்கானா, இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்கான். டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். 0 6, 9ல 7 போனா 2, 1. அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 1260 வந்திருக்கும். அவ்வளவுதான் மேட்டர். இதை நீங்க இப்படியும் போடலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு. 10% 3 இயர்ஸ்க்குனா இது 30% இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகுது. இது ஆல்ரெடி 44% இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. கரெக்டா? ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்கான். 44%க்கும் 30%க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 14%. அவன் அந்த 14% தான் கேட்குறான். அப்போ 14%னா 14/100 இன்டூ என்னோட பிரின்சிபல் எவ்வளோ 9,000. 2020 கேன்சல். 9 into 14 126. ஒரு 0 இருக்கு, அதை சேர்த்துக்கலாம். அப்போ ஆன்சர் 1260. எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். அவ்வளவுதான். So next one, difference between compound interest and simple interest on a certain sum for money 10% for 2 years is ₹20. What is principal? 2 years difference between compound interest and simple interest என்ன ஃபார்முலா சொன்னேன்? difference is equal to principal into r/100 the whole square. difference 40 ரூபாய். பிரின்சிபல் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100 ஹோல் ஸ்கொயர். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். அப்போ 40 equal to p into 1/10 into 1/10. 10 into 10 100. அது அப்போ இங்கே மல்டிப்ளைல வருது. அப்போ 40 இருக்கு, எக்ஸ்ட்ரா 2 0 சேர்ப்போம். அப்போ என்னோட பிரின்சிபல் என்னவா இருந்திருக்கும்? 4,000 இருந்திருக்கும். அவ்வளோதான். டைரக்டா அந்த ஃபார்முலால அப்ளை பண்றோம். இதை நீங்க மெத்தடா போட்டீங்கன்னா அது உண்மையா சொல்றேன் இழுக்கும். ஸோ இந்த மெத்தடே ஈஸி தான். டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பை r/100 த ஹோல் ஸ்கொயர். என்னைக்குமே இஸ்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். உங்க கொஸ்டின் என்ன சொன்னுச்சு? டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சொன்னுச்சு. அப்ப அந்த இஸ்ங்கிறது அந்த 40 அந்த டிஃபரன்ஸை தான் குறிக்குதுன்னு அர்த்தம். அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a person invested a certain amount for 2 years at the interest 20% per annum under the compound interest. So compound interest 2 years 20%னா என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இயர் 20, செகண்ட் இயர் 20,
20 into 20 400 டினாமினேட்டர்ல ஒரு 100 கேன்சல் பண்ணா இதுல ஒரு 44% கிடைச்சிருக்கும். The same person invests the same amount for 2 years 60% under simple interest. 2 years 60% 30% னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்? 60% கிடைச்சிருக்கும். Difference between C and SI for 2 years is இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. What is the invested amount? இப்போ நீங்க கேட்கலாம் மேம் டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க ஒரு ஃபார்முலா சொன்னீங்களா மேம், டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ R/100 the whole square இதுல அப்ளை பண்ணலாம்ல மேம் அப்படின்னு கேட்கலாம். இதுல பண்ண முடியாது. ரீசன் இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமா இருந்திருக்கணும். இதுல 20% இதுல 30% இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண முடியாது. பட் இப்ப தெரிஞ்சிடும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 44% தருது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 60% தருது. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 20% தான் போடுறீங்க, 44% தருது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 30% போடுறீங்க, 60% தருது. அப்ப இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 16%. அப்ப இந்த 16% தான் 896 சொல்றாங்க. இன்வெஸ்டட் அமௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்னா பிரின்சிபல், பிரின்சிபல் எப்பயுமே எவ்வளவா இருக்கும்னு சொன்னேன் 100%. ஸோ யார் வேணுமோ அவங்க மேல, யார் தெரியுமோ அவங்க கீழே இன்ட்டு அவங்க வேல்யூ. 16 டேபிள்ல 89னா 80 5 டைம் வரும், மிச்சம் 9, 96னா 6 டைம். ஸோ என்னோட ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும்? 5600 வந்திருக்கும். அவ்வளவுதான். ஸோ சர்டைன் அமௌண்ட்டு 2 வருஷத்துக்கு 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 2 வருஷம் 20%னா ஷார்ட் ட்ரிக் சொன்னேன் இல்லையா, அதை அப்ளை பண்ணிட்டேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ டேரக்டா 2 into 30 16 போட்டிருக்கலாம். காம்பவுண்ட்னா தான் வட்டிக்கு வட்டி போடும், சிம்பிள் அப்படி ஆகாது. ஸோ டேரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஸ் 896 சால்வ் பண்ணா மை ஆன்சர். Difference between simple interest and compound interest on the amount of 32,000 at 20% for the end of 3 years. So 2 years க்கு என்ன பார்த்தோமா, difference is equal to principal into R/100 the whole square. இது 2 yearsக்கு CI SI for 2 years. இதுவே 3 years இருந்தா difference is equal to principal into R/100 the whole square into 300 plus R/100. இந்த ஃபார்முலா எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CI minus SI for 3 years. Difference between compound interest and simple interest for 3 years ஆந்தா. Difference is equal to principal 32,000. Rate of interest 20%. 20 ஸ்கொயர் பண்ணா 400, 100 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10,000. 300 plus R, R ஓட வேல்யூ 20. 320 by 100. 30 30 20 20 00 கட்டு மல்டிபிள் பண்ணா ஆன்சர். ஸோ மல்டிபிள் நான் ஈஸியா பண்றேன். 2 4s are 8, ending number 8. 8 2s are 6, ending number 6. 6ல எண்ட் ஆகுற ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். அப்ப ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? 4096 தான் இருக்கும். ரொம்ப அன்லைக்கி செட் ஆகுதுங்கன்னா தான் வேற நம்பர் வரும், இல்லாட்டி இதே ஆன்சர் தான் எல்லாத்துக்கும் வந்திருக்கும். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், difference between compound interest for 2 years at 20% simple interest and simple interest for 4 years 10% வந்து இவ்வளோ. பிரின்சிபல் என்ன? பிரின்சிபல் அப்படின்னா 100% என்னன்னு கேட்குறான். 4 years 10%. ஆனா எதுல? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. 4 years 10%னா அது எவ்வளோ கொடுத்துருக்கும்? 40%. 2 years 20%. இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டே கிடையாது முதல்ல, ஏன்னா இது 4 years அது 2 years. சரியா? ஸோ 2 years 20%னா டைரக்டா ஃபர்ஸ்ட் இயர் 20, செகண்ட் இயர் 20, 20 into 20 400 பைல 100. அப்போ ஆன்சர் எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 44%. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. 44%க்கும் 40%க்கும் டிஃபரன்ஸ் 4%. ஏன்னா வட்டிக்கு தானே டிஃபரன்ஸ் சொல்றான். அப்போ இந்த 4% தான் 115. எனக்கு என்ன வேணும்? 100%. நீங்க எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். 4 என்ன பண்ணா 100 வரும், 25 பண்ணியிருந்தா. அப்ப இதையும் உங்களுக்கு வேணும்னா 25 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இல்ல அப்படின்னா யார் வேணுமோ அவங்க மேல, யார் தெரியுமோ அவங்க கீழே, இன்ட்டு அவங்களோட வேல்யூ. ஸோ 4 டேபிளை கேன்சல் பண்றேன். 4 டேபிளை கேன்சல் பண்ணியிருந்தா 2 டைம், ரிமைனிங் 3, 35 அப்படின்னா 35 அப்படின்னா 38, சாரி 32, 8 டைம், இந்த 2 0 இதோட சேர்த்துக்கலாம், ரிமைனிங் 3, 30னா 7 டைம், ரிமைனிங் 2,
5 டைம். அப்போ ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும்? 2875 வந்திருக்கும். இல்லைனா 4ஓட 25 பண்ணா எவ்வளோ? 115ஓட 25 பண்ணா எவ்வளோன்னு கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். நெக்ஸ்ட் ஒன். A invested 600 at 20% compound interest for 2 years. அடுத்து B invest 200 10% 2 years. Find the ratio of compound interest and simple interest earned by A and B. A க்கும் B க்கும் interest ratio கேக்குறாங்க. Listen. அப்படியே எழுதுறேன். 600. இவ்வளோ சம்ல பார்க்குறோம். 20% compound interest 2 yearsல. First year 20, second year 20, 20 into 20, 400, denominatorல 100. Solve பண்ணா 44%. இதுவே B வந்து 200, same thing. அதுவும் compound interest for 2 years தான். So 10% first year, second year 10%, 10 into 10 100, denominatorல 100. கேன்சல் பண்ணா இது எவ்வளோ வந்திருக்கும்? 21%. 10 plus 10 20, 20 plus 1 21. ஸோ 100க்கு 100 கேன்சல், 20க்கு 20 கேன்சல், 2 டேபிள் அடிச்சா இது 3 டைம், 3 டேபிள் அடிச்சா இது 7 டைம். அப்போ ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும்? 44/7 வந்திருக்கும். ஸோ மை ஆப்ஷன் டி. ஈஸியாக இருக்கு எல்லாமே. What is the interest earned if 40,000 is the compound interest annually at 12.5% per annum for 2 years? So இதை நீங்க இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா 12.5 years 2 years தான் கேட்டிருக்காங்க. பட் அதுவே கஷ்டம் தான். 12.5 plus 12.5, 12.5 into 12.5 டினாமினேட்டர்ல 100 போடுறது உண்மையாலுமே கஷ்டம் தான். இல்லை அப்படின்னா இப்படி கால்குலேட் பண்ணலாம். 40,000 into 12.5னா 112.5/100, 112.5/100, 100ஓட ஆட் பண்ணி பாயிண்ட் எடுத்துட்டு கீழே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா you will get the answer. ஸோ முதல்ல 4 0க்கு 4 0 கேன்சல் ஆகிட்டு 4 டேபிள் அடித்தா இது 1 டைம், 4 டேபிள் அடித்தா இது 25 டைம், 25 டேபிள் அடித்தா இது 4 டைம், ரிமைனிங் 12 5 டைம். ஸோ 1125 into 45. ஸோ இதை கேன்சல் பண்ணியிருந்தீங்கனாலும் you will get the answer. ஸோ 5 5s are 25, 2, 5 2s are 10 plus 2 12 1, 1 5s are 5 plus 1 6, 1 5s are 5, 4 5s are 22, 4 2s are 8 plus 2 10 1, 1 4s are 4 plus 1 5 4. ஸோ எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 2 6 0 1 5, 50,625 rupees கிடச்சிருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் தானமா கேட்டிருக்கான். இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்க. 40,000ங்கிறது 50,625 ரூபா இருக்குன்னா 10,625 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு. அவ்வளோதான். இல்லை அப்படின்னா இன்னொரு ட்ரிக்கும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா 12.5 1/8ன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 40,000க்கு 1/8. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன் 5,000. அப்போ மொதல் வருஷம் 5,000 ரூபா, செகண்ட் இயர் 5,000 ரூபா அப்படியே வந்திருக்கும். இதுக்கு ஒரு வட்டி போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ 5,000க்கு 1/8. ஸோ 6 டைம் 2 டைம் 5 டைம் 625. ஸோ 5,000 plus 5,000 10,000, 10,000 plus 625 10,625. என்ன மெத்தடில் வேணாலும் போடுங்க. நம்மளுக்கு தேவை ஆன்சர். அண்ட் அது உங்களுக்கு ஈஸி மெத்தடாகவும் இருக்கணும். அவ்வளோதான் லாஜிக். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 12.5னா 1/8. ஸோ இன்னும் உங்களுக்கு சம்ஸ் போடணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் போடல அப்படின்னா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.